லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட பேசவிருக்கிற ஒரு வேத வசனத்தின் நேராக நம்ம சிந்தைகளை திருப்புவோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதில் 61வது அதிகாரம் அதில் 7வது வசனம் முதல் பகுதி அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஆமென். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒருவேளை நீங்கள் வெட்கத்துக்கு நடுவில் நின்று கொண்டிருக்கலாம். அநேகர் உங்களை வெட்கப்படுத்துகிற சூழ்நிலைகள் இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என் வாழ்க்கையை நினச்சி நானே வெட்கப்படுற பாஸ்டர், என் சூழ்நிலையை நினச்சி நானே வெட்கப்படுறேன். பலர் என்னை வெட்கப்படுத்துகிறாங்க. என்னுடைய நிலைமையை கண்டு அநேகர் என்னை துன்பப்படுத்துகிறாங்க. என்னுடைய சூழ்நிலையை கண்டு அநேகர் என்னை தூசிக்கிறாங்க, என்னை காயப்படுத்துகிறாங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு என்னை தூசிக்கிறது போல, என்னை வெட்கப்படுத்துவது போல, என்னை வார்த்தைகளால் தூசிப்பது போல சில நேரங்களில் பாருங்கள், சில மனிதர்கள் எல்லாம் சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் சிரிச்சுட்டே சில வார்த்தைகளை சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை உடைச்சி வெட்கப்பட்டு இருதயத்துக்குள்ள உடைஞ்சிற போல ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆனால் வசனம் சொல்லுது, நீங்கள் எந்த அளவுக்கு வெட்கத்தை அனுமதிச்சு கொண்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதற்கு மேலான இரட்டத்தனையான பலனை கர்த்தருடைய வாழ்க்கையில் காண வைப்பாருங்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வருடத்தில் நீங்கள் ஒருவேளை இந்த வெட்கத்தை அனுபவித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய வெட்கம் எந்த அளவுக்கு அதிகமாய் கொண்டே இருக்கிறதோ, எந்த அளவுக்கு உன்னுடைய வெட்கம் அதிகமாய் போய்கொண்டே இருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில் மேன்மைகளை தரப்போவதை இந்த காலை வேளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கை குறித்து நீங்கள் பயத்தோடு கூட என் வாழ்க்கை இப்படியே மாறிடுமோ, வெட்கத்தோடு கூட நான் இருந்துருவனோ, இப்படியே என்னுடைய நிலைமை இருந்துருவோன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை உன் குடும்பத்தில் தரப்போகிறேன். உன் கணவரை குறித்து ஒரு வெட்கம் நீ பட்டுட்டியா, உன் பிள்ளைகளால் ஒரு வெட்கப்பட்டுட்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாக நீ படுகிற ஒவ்வொரு வெட்கத்திற்கு பதிலாக கர்த்தர் அந்த இடத்துல உன் தலைகளை உயர்த்தி, எந்த இடத்துலாம் வெட்கப்பட்டு போனேயோ அந்த இடத்துல உன் தலைகளை இரட்டத்தனையாக உயர்த்தி உன் ஆசீர்வதிக்க போதுமானவர். அதனால எதுக்கு கவலைப்படணும்? இன்னைக்கு படுகிற வெட்கங்கள் எல்லாம் நாளைக்கு தரக்கூடிய ஒரு மேன்மைக்கான ஒரு விதை என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு விதை போடுகிறோம், அந்த விதை எடுத்தோடனே பலன் தருவதில்லை இல்லையா? கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி விதை விதைக்கிறாங்க. ஆனால் சில நாட்கள் ஆகுது. அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். சில நேரங்களில் அழிந்து போகிற நிலைமையில கூட இருக்கும். ஆனால் அது கையில் எடுக்கும்போது தான் தெரியும் எவ்வளோ நாள் காத்திருந்து நம்ம பெற்றுக்கொண்டது எவ்வளோ அழகானதுன்னு. அதே போல் இன்றைக்கி சில வெட்கங்களை அனுமதித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வெட்கங்கள் என்பது எப்பவுமே கிடையாது. ஏற்ற காலத்தில் இந்த வெட்கத்திற்கு பதிலான இரட்டத்தனையான பலனை உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க போதுமானவர். அதனால் அந்த காலை வேளையில் கர்த்தர் சமூகத்தை நம்பிக்கை நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். அன்புள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையின்படியே வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தருகிற தேவன். இன்றைக்கு ஒருவேளை வெட்கத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. என் வாழ்க்கை இதோடு வெட்கத்தோடு கூட முடிந்து போயிருமோ, இப்படிதான் என் வாழ்க்கை இருக்க போகுதுன்னு நினைத்த பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ வெட்கப்பட்ட இடங்களெல்லாம் உன்னை உயர்த்தி உன் தலைகளை மேன்மைப்படுத்துகிற கர்த்தருடைய கரம் இதை சொல்லுகிறது. உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று ஆண்டவர் சொல்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு கூட காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹேவ் அ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ.